மங்களம் உண்டாகட்டும். வாதமதைத்தான் பணிந்த என்னுடைய பாதாரவிந்தத்தை ஆதாரமாக சேவித்தபடியினால் என்றென்றைக்கும் என்னுடன் சேர்ந்து நீண்ட நாள் சந்தோஷமாக கடித்தவார் மகனை தந்தையும் கடித்தால் தாயுடன் நினைப்பல், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை நினைப்பன். இங்கு எமக்கு பேசிய தந்தையும் தாயும் கொடி திருமேனி அம்பலத்தாடும் புனிதானி ஆதலால் எம்மை அடித்தது போதும் அணைக்கிணல் வேண்டும் வேண்டும். அம்மையப்பா இனி ஆற்று இல்லறமாகிய கிரகத்திலே குழந்தையானது தவறு செய்கின்ற பொழுது அந்த தந்தையாகப்பட்டவர் வந்து தண்டிப்பாராம். அது சமயமோ அந்த தாயாகப்பட்டவள் வந்து அரவணைப்பாளாம். அப்படி நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கி வரக்கூடியவர் யார் தெரியுமா? நாம் எல்லாம் இரவு நேரத்திலே சற்று நேரங்கள் ஆட்டமாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நொடி பொழுது கூட ஓயாமல் படிக்கு ஒரு காலை தூக்கி இல்லை எம்பதியிலே நடராச பெருமானாகப்பட்டவர் திரு நடனம் ஆடுகின்றார் அல்லவா? அண்ணருடைய ஆட்டம் ஒன்றிலேயான
ஆனால் நம்முடைய அத்துணை பேர்களுடைய ஆட்டமும் அடங்கிவிடும். அப்பேற்பட்ட பொன்னா திருவடியான நடராச பெருமானுடைய திருவடிகளை எனக்கு சில பேர் தாங்கி அரிது அரிது மனிதராக பிறப்பதே அரிது. அப்படி மனிதராக பிறந்த பொழுதிலும் ஊன் பொருள் செவிடிபேடு இப்பேற்பட்ட அங்க ஊனங்கள் இல்லாமல் பிறப்பது அதை விட மிகப்பெரிய அதிலேயும் பெண் ஜென்மம் நீக்கி ஆண் ஜென்மம் எடுத்து பிறப்பது அதை விட மிகப்பெரிய அப்படி பல ஜென்மங்களாகத்தானே பொன்னியும் ஜெயிப்பாளவா இந்த பூவுலகிலே நாம் அத்தனை பேர்களும் இருந்திருக்கிறோம். அப்படி நாம் பிறப்பதற்கு 10 மாதம் 3 நாள் சுமந்து தன்னுடைய உதரத்தையே பாலாக்கி கொடுத்து நம்மை மார் மீதும் தோல் மீதும் சுமந்து ஆராட்டி சீராட்டி நம்ம ஈண்டெடுத்த அந்த தாய்க்கு முதற்கண் வணக்கம். மாதா அப்பேற்பட்ட மாதாவாகப்பட்டவர் இவர்தான் தந்தை என்று உனக்கு காண்பிக்கவில்லை என்றால் தந்தையார் யார் என்று தெரியாது. அப்படி நான் பிறப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய அந்த தந்தைக்கு அடுத்த வணக்கம். மாதா பிதா அப்பேற்பட்ட பிதாவாகப்பட்டவர் என்ன செய்தார்? நமக்கோ இந்த பூவுலகில் ஒரு குழந்தையானது பிறந்திருக்கிறது. இவன் நீதி நேர்மையோடு வாழ வேண்டும், கடமை கண்ணியும் கட்டுப்பாட்டோடு திகழ வேண்டும், இவனுக்கு அறிவு கண்ணை திறக்க வேண்டும். அப்படி என்றளவோ நமக்கெல்லாம் அத்தனை பேர்பட்ட கலைகளையும் கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா தான் சொல்லணும். குருவில்லையே தெரியவில்லை குரு வித்தை என்றைக்கும் குரு வித்தை அதாவது குருவுடைய காணிக்கை கொடுத்து குரு பயிற்சி இல்லாமல் குருவினுடைய வார்த்தையை கேட்காமல் நாம் குருவை வணங்காமல் எந்த ஒரு செயலை செய்ய நாம் செய்தாலும் அது நமக்கு பலனே கிடைக்காது. அப்படி இப்பேற்பட்ட நமக்கெல்லாம் அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்த அத்துணை குருமார்களுக்கும் நான் 1வது படிச்சது என்னுடைய முதல் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் பாலு என்பவர். அவர் தான் எனக்கு ஆப்போட கற்றுக் கொடுத்தார். அந்த குருவை என் உயிரிருக்கும் வரைக்கும் நான் மறக்க கூடாதுங்க. அதன் பிறகு 3 டிகிரி 4 டிகிரி காலேஜில் போய் படித்தாலும் அது இன்னைக்கு சோறு போடுது கிடையாது. இப்பேற்பட்ட ஆதிக்கலையாம் பழங்காலத்தில் உருவானதுக்கு முன்னேற்றத்தை பேசணுங்க. இதுதான் கடகால் என்று அப்பேற்பட்ட இந்த ஆதிக்கலையாம் இந்த தெருக்கூத்துக்கலை. இந்த தெருக்கூத்துக்கலையில நான் வருவதற்கு எந்த ஒரு இமி அளவு கூட எனக்கு எண்ணம் கிடையாது. முதல்ல ஊர்ல அதாவது இந்த சாமி கும்பிடுறது இந்த தெருக்கூத்து இந்த ஜாதகம் பாக்குறது இதெல்லாம் முட்டாள்தனம்னு வாயால சொன்ன வாயினுங்க. நம்பிக்கை இல்லாதவன் தான் இந்த ஜோசியம் சாமி எல்லாம் இல்லைன்னு சொல்றதுல கை தூக்கும் சொன்னா நான் ஒரு கையெல்லாம் தூக்க மாட்டேன், 2 கையும் தூக்குவேன். நானே பார்த்துருக்கிறேன். அப்படி இப்பேற்பட்ட எவ்வளவோ கலைகளை நான் படித்திருந்தோம், எத்தனையோ டிகிரி முடிச்சிருந்தோம். ஆனா இந்த தோற்றத்துல இந்த நடுத்தருவுல நிக்கிறதுக்கு இதனுடைய போட்ட பிச்சை என்னுடைய பிராப்தம். அப்படி நான் முதலாகத்தானே இந்த தெருக்கூத்து கலைக்கு வருவதற்கு எனக்கு ஈடுபடுத்தியவர் யார் தெரியுமா? எங்க ஊர் பகுதியிலே சித்தேரிப்பட்டிலே வெங்கடராம ரெட்டியார் என்பவரும் ராமானுஜம் ரெட்டியார் என்பவரும் முதல்ல ஒரு கங்கையம்மன் நாடகத்தை ஆரம்பிச்சு குருதி எழுதி கொடுக்கறதுக்காக என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்க போன விஷயம் அந்த நாடகத்துல நிறைய கதை அந்த வேஷத்தினுடைய தன்மை நிறைய வேலை இருக்கும். அதனால அந்த நோட்டை மட்டும் யாரும் எடுத்துட்டு போகல. 97 வரி அகவல் மட்டும் இருக்கு சண்டகங்கைக்கு. நான் போட்ட முதல் அரிதாரம் சண்டகங்கை. இதற்கு எனக்கு வெளிச்சம் காட்டியவர், இதற்கு வழிகாட்டி இந்த கலைத்துறையில இறக்கியவர்களுடைய பெருமை யாரு தெரியுமா? சாரும் எனக்கு இந்த தெருக்கூத்து கலையில முதலாசனாக வெங்கடராம ரெட்டியாரும் அந்த ராமானுஜ ரெட்டியாரும். இந்த குருவை நான் மறந்தேனேயானால் அடுத்த வேளை காலையில எனக்கு கூட சோறு கிடைக்காது. கண்டிப்பா. அதே போன்று அவர்கள் சொல்லி கொடுத்தார்களே தவிர இந்த முகத்துல அரிதாரத்தை இப்படிதான் அழகுபடுத்தணும்னு எனக்கு முதல்ல எனக்கு நெத்தியில பொட்டு வச்சது நம்முடைய வரகுரு அர்ஜுனன் படையாச்சியா. நான் முகத்தை அழகு பார்த்தது என்னை வெளி உலகத்துக்கு கொண்டு இவ்வளவு அழகு பொருந்திய உருவமாக இது போன்ற உருவம் இல்ல, அது சண்டகங்கை வேலை. அந்த அர்ஜுனனை நான் மறக்க கூடாது, அவரும் எனக்கு ஆசிரியர். கண்டிப்பா. அதற்கடுத்து இப்பேற்பட்ட இந்த தோற்றத்திலே கடந்த 2000வது ஆண்டில் ஆரம்பித்து இன்னைக்கு தமிழகத்துல விரலுட்டு என்றபடிதான் இருக்குது. இந்த தோற்றத்தில் நடிக்கிறோம். உண்மைதான். அதுல மக்களுடைய பேராதரவோடும் இந்த நவநாயகனுடைய ஆசீர்வாதத்தோடும் என்னுடைய குலதெய்வமான அங்காள பரமேஸ்வருடைய துணையோடும் என ஈண்டெடுத்த தாய்தந்தையுடைய கருணை வினையினாலும் இந்த நவநாயகனுடைய ஆசீர்வாதத்தால் 2000வது ஆண்டில் தொடங்கி இந்த தோற்றத்தில் தமிழகம் எங்கும் பலம் வந்து இன்றைக்கு நம்ம நாடக கலை குழுவுல மாநில அளவுல ஒரு பொறுப்பு கொடுத்து என்ன வேலைக்காரனா பணியமர்த்திருக்கிறது அரசாங்கமே. இன்னைக்கு எந்த ஒரு திட்டம் செயல்படுறதுனால நம்முடைய கையெழுத்து வேணும் கொண்டு வந்து வச்சிருக்குது. இந்த அளவிற்கு நான் வருவதற்கு காரணம் யார் தெரியுமா? இந்த தோற்றத்தில்
இதே எனக்கு தாய் கிராமம், முன்னோர்கள் கிராமம் இந்த வடசேட்டிந்தல் கிராமம். நான் இங்க பிறக்கல, வெளியில தான் போய் பிறந்தேன். ஆனால் இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் எனக்கு தாய் தந்தையர்களாகவும் தமக்கையார்களாகவும் சகோதரிகளாகவும் தான் இதுவரைக்கும் பழகி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த உலகத்துல வருஷம் தவறாம இந்த சனிவார விரதத்தை நாடகத்தை ஆடுறது இந்த மண்ணு மட்டும்தான். நீங்களாம் 10 ஊருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறை, பாலப்பட்டு கிராமத்துல 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் இருக்க, ஆனால் இந்த சனிவார விரதம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எழுதி ஆசானாகப்பட்டவர் சுரக்கல்பட்டு கிராமம் வேளாளர் குளம் துரைசாமி என்பவர் ஆசிரியர் தான் இந்த நாடகத்தை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வயிறு வளர்ப்பதற்கு அவர் எழுதுற அந்த ஆசானையும் மறக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அந்த ஆசான் எழுதிய நாடகத்தை அடிபெறாமல் படிக்க சனீஸ்வரன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த நாடகத்தை இப்படித்தான் சிறப்பாக நாம் வழியாக நடத்த வேண்டும். அப்படின்னு நான் பல கஷ்டத்தில் இருக்கிறேன். நான் எவ்வளவு படிச்சாலும் அப்ப வேலை சிரமம், சாப்பாட்டுக்கே சிரமமாக இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆர்வத்தை ஊட்டி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தான் நாங்க வந்தேன். சனி பகவானை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. உங்களை குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் சொல்லிட்டே உள்ளாரப்படா நீ பண்றது சரியில்லைன்னு சொல்றதுக்கு இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் அதிகாரம். ஏன்னா முற்றும் அறிஞ்சவங்க, நம்மளை விட உன்னை விட என்னை விட தெரிஞ்சவங்க பூரா இங்க உட்கார்ந்துருக்காங்க. இங்க ஒரு முட்டாளுக்கு கூட இந்த இடத்துல வேலை கிடையாது. அமர்ந்திருப்பவர்கள் அத்தனை பேர்களும் அறிவாளியே. அப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எங்க ஊர் சிங்காரப்பேட்டையிலிருந்து நாங்க சைக்கிள் எடுத்து வரும். இப்பதான் புல்லட்டு காரு சுண்டகலாம். அன்னைக்கு இங்க இரவு 7-8 மணிக்கு மேல இந்த ஆத்துக்குள்ளார போயிட்டு இப்படித்தான் அடவு, இப்படித்தான் இந்த பாத்தகத்தை பாடணும் அப்படி என்று எனக்கு முழுக்க இன்றைக்கு அந்த சொல்லிக் கொடுத்ததின் காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழகம் எங்கும் நான் பவனி வந்து கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட அந்த ஆசான் இந்த இதே ஊரை சார்ந்த ராஜமாணிக்கம் படையாச்சியார். இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, நான் தான் இவர் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நான் தான் இவரை கூட்டிட்டு வந்து இந்த ஊர்ல இந்த நாடகத்தை நடத்தி வச்சு இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிறாருன்னு ஒரு தலைவர் சொல்லுவாரு. அதுக்கு நான் தான் சொல்லுவேன், என்கிட்ட தான் பாட்டு எழுதி கேட்டாங்க, நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்லாம் பெருமையா பேசிக்கிறாங்க. அன்னவர்களுக்கும் எனக்கு முழுக்க காரணம் இது நான் சொல்லலைன்னா இது குரு துரோகம். கண்டிப்பா குருவானா எனக்கு துரோகம் பண்ணலாம், ஆனால் ஒரு பொழுது நான் குருவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அப்பேற்பட்ட அந்த ராஜமாணிக்கம் படையாக்கிறவர்களுக்கும் நமக்கெல்லாம் இப்பேற்பட்ட அத்தனை கலைகளையும் கொற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களுக்கும் இந்த குருவினுடைய திருவருள் இருப்பதாக இல்லவா? அப்பா குருவாகப்பட்டவர் என்ன தெரிவித்தார்? அப்பா நம்மையும் மீறிய சக்தி என்று உண்டு. அந்த சக்திக்கு நாம் தலைவணங்கியே தீர வேண்டும். நம்ம எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருப்பது இப்பேற்பட்ட இந்த ஊரின் நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கும் இவர்தான் உனக்கு விநாயக பெருமான், இவர்தான் முருகப்பெருமான், இவர்தான் நமக்கு நம் ஊர் எல்லையிலே வருவதற்கு முன்பாகவே அந்த எல்லை அசிலியம்மன் வழிவிட்டால் தான் இந்த செட்டியந்தூர் எல்லைக்குள்ளாரே வர முடியும். அதனுடைய மகிமை நேர்கண காலத்துல நான் குழந்தையா இருக்கும் போது குடிச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க அப்பா சைக்கிள்ல முக்கோணத்துல உட்கார வச்சு சைக்கிள்ல கூட்டிட்டு வருவாங்க இந்த நாடகத்துக்கு. அப்ப நமக்கெல்லாம் முன்னோடியாகத்தானே இதே தோற்றத்தில் நடித்தவர் எனக்கு ஆறுயிர் பெரியப்பா சன்னியாசி கவுண்டர் காலம் சென்று விட்டார். அவரை வணங்காமல் அந்த இடத்துல கல்பனையாத்தாமல் அந்த முகத்துல அறுதாரத்தே போட மாட்டேன். கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் இந்த இடத்துல வந்து நான் கால் தட்ட முடியாது. அப்பேற்பட்ட நம்முடைய இந்த ஊர்ல ஒவ்வொருவரும் ஆசிரியரே அந்த துரைசாமி வேளாண் குலத்தைச் சேர்ந்த அந்த துரைசாமி ஐயா அவர்கள் இந்த நாடகத்தை எழுதி வைத்தது பிரகாரமாகத்தானே அடிமாறாமல் நடத்துவது இந்த ஊர்ல மட்டும்தான். நான் இப்ப எல்லாரோடையும் உங்களோடையும் வந்து ஆடி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்க என்ன பார்த்தேன் இப்படிலாம் இந்த பார்த்தா அங்கெல்லாம் எப்படி வேணாலும் ஆடிடலாம். ஆனா இங்க வந்து ஒரு சின்ன வார்த்தை நீ பேசுனீனா எந்திரிச்சு போ உள்ளார போன்னு தான். அப்பேற்பட்ட இந்த ஆசான்கள் இந்த கால் பதித்த வண்ணத்திலே அவர்கள் கற்றுக் கொடுத்த வண்ணம் முழுக்க நான் இந்த ஊர்ல வந்து நான் பண்ணணும்னு நானும் பயப்படுவேன். ஏன் தெரியுமா? எல்லா இடத்துலயும் போயிட்டு நாங்க மாறி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து பண்ண முடியாது, திருப்பி நான் நினைவுட்டு நான் அதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்படி இப்பேற்பட்ட அந்த குருனுடைய திருவிழா அல்லவா நம்ம எல்லாம் கத்திரச்சு கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அத்தனை தெய்வங்களுக்கும் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மனிதர்கள் கிடையாது. ஒருவர் கூட மனிதர்களே கிடையாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு. இங்க இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் என்னுடைய கண்ணிற்கு தெய்வங்களாகத்தான் தோன்றுகிறார்கள். ஒருவர் கூட மனிதர்களே கிடையாது. அப்படியே ஆத்தானே பல ஜென்மங்களாகத்தானே புண்ணியம் ஜெயிப்பு அல்லவா இந்த பூவலிகளை நாம் எல்லோரும் பிறந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் இப்பேற்பட்ட நம்முடைய நாடக கலை குழுக்களுக்கும் அகட விகட பூப்படியாக இருக்கக்கூடிய குந்தனுக்கும் இந்த சின்னஞ்சிறியவனி கோடி வந்த இப்பேற்பட்ட தெய்வ கடாட்சம் பொருந்திய சிறப்பு வாய்ந்த இந்த தற்பாலில் நான் பிராப்தமாயிருக்கின்றேனே. என்னுடைய பெயர், என்னுடைய விளக்கம், என்னுடைய நாமதேயம் உமக்கு ஏதாவது புரிகிறதா? சொல்லுங்க சுவாமி. அந்த
என்னுடைய விளக்கம், என்னுடைய பிறப்பு ஏதாவது புரிகிறதா? சொல்லுங்க. இப்பேற்பட்ட பல ஜென்மங்களாத்தானே புண்ணியம் செய்திருப்பாகவா? ஆமா. இந்த உலகிலே நாங்கள் எல்லோரும் மானிட உடலை தாங்கி நாம் பிறந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நான் தெய்வத்தை கண்ணால் கண்டிருக்கிறேன். பச்சைபண்டமாக பார்த்தேன், மஞ்சள் பண்டமாக பார்த்தேன், 6 காலோடு பார்த்தேன், 7 கரங்களோடு பார்த்தேன். தெய்வத்தை நேரால் கண்ணால் கண்டிருக்கிறேன். அப்படி என்று இந்த கூட்டத்திலே யாரையாவது ஒருத்தரை கைத்துக்கு சொல்லு. கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. தெய்வத்தை இப்படிதான் இருப்பான்னு கேள்விதான் பட்டிருப்பாங்க. ஆனா பார்த்தனே யாரும் சொல்ல மாட்டாங்க. தெய்வத்தை நேரால் கண்ணால் காணவில்லை என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது முற்றிலும் தவறான கருத்து. நாம் அத்தனை பேர்களும் தெய்வத்தை நேரால் கண்ணால் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படிங்க? யார் தெரியுமா? யாரு? இப்பேற்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கு உயிர் வாழ்வதற்கு காரணகர்த்தாவர்கள் உயரக்கூடிய அந்த அந்தத்தை ஒரு ஒளிபொழுது கூட வாயாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த சாயாதேவிய முனைத்தான் கர்ப்ப சுதனகாத்தானே வாரத்தின் 7வது நாளான சனிவார தினத்தன்று ரோகிணி நட்சத்திரம் சனிக்கிழமை என்று சரியாக இருள் சூழ்ந்த கங்குலாவை மனத்தில் சனிக்கிழமை சரியாக இரவு 12 மணிக்கு சனிக்கிழமை என்று சரியாக இரவு 12 மணிக்கு நான் ஜெனித்தேன் அல்லவா? ஆமா. அந்த நேரத்தினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னங்க? அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இப்பேற்பட்ட இந்த பூலோகமாகட்டும், என் அப்பேற்பட்ட அந்த தேவலோகம் கூட ஆகட்டும், சனிக்கிழமை என்று சரியாக இரவு 12 மணிக்கு எந்த ஒரு குழந்தையும் பிறக்காது. அப்படியே பிறந்தாலும் சரி, அந்த குழந்தையானது இருக்காதா? அப்படியே அந்த குழந்தை இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை இன்றெடுத்த தாயாக இருக்க மாட்டான். அப்பேற்பட்ட மகத்துவமான நேரத்தில் அல்லவா நான் பிறந்தேன். பிறந்த நேரத்திலே என்னுடைய தாயாகப்பட்டவன் என்னுடைய அழகை பார்த்து தோலை என்னுடைய அழகை பேர்பட்டது. உங்க அழகு எப்பேற்பட்ட அழகுங்க? என்னுடைய அழகு எப்பேற்பட்ட அழகு? நல்ல அழகுதாங்க. குள்ளமான உயரம், கருத்த நிறம், சிவந்த விழிகள், ஓரை பற்கள், செம்பட்டை முடிகள். அது மட்டுமா? அது மட்டும். என்னுடைய திரண்ட புஜன். இதை அனைத்தையும் பார்த்து என்னை ஈன்றெடுத்த தாயகப்பட்ட சாயாகப்பட்டவன் இது வம்சத்தில் பிறந்த குழந்தையோ அல்லது இது பேயோ, இது பிசாசோ, இது ராட்சதம்சமோ, இப்பேற்பட்ட குழந்தையை கொண்டு சென்று தேவலோகத்திலே காண்பித்தோமானால் நம்மை எல்லாம் விட மாட்டார்களா? என்ன இப்படி ஒரு குழந்தை இருக்குது? இப்பேற்பட்ட அகோரமான குழந்தையானது எனக்கு தேவை கிடையாது. அப்படி என்று என்னை அலட்சியப்படுத்தி பெற்று போட்ட இருள் சூழ்ந்த கங்குலாவிய வனத்திலேயே விட்டு சென்று விட்டார் தாயகப்பட்டவன். அந்த கானகத்திலே விட்டு சென்று விட்டாங்க உங்க அப்பா அம்மா. நானும் தாயின் முகத்தை கூட பார்த்தது கிடையாது. மகா பசியோட இல்ல வாழ்ந்து கொண்டிருந்தேன். வழியாகத்தானே பார்வதி தேவியாரும் பரமக்கடவுளை படியிழந்து விட்டு யதாஸ்தானம் கைலாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க. அந்த வழிமா இருக்குமா? பார்த்தார் பரமக்கடவுள். பார்வதியா தேவியார் கண்டெடுத்தார். கேளுங்கள் சுவாமி, நாங்களும் இப்பேற்பட்ட அத்துணை ஜீவராசிகளுக்கும் படியெடுக்கக்கூடியவராயிற்று. ஆனால் இப்பேற்பட்ட இந்த ஆரோக்கியமான கானகத்திலே ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்கின்றது. அந்த ஜீவனுக்கு தாங்கள் படியளக்கவில்லை. பார்வதியார் கேட்க கேளும் பெண்ணே பார்வதா, அவனவன் கர்ம விழிகளுக்கு ஏற்ப நித்தம் தவறாமல் படிக்கல்லவா படியளக்கக்கூடியவன் இந்த பரமேசன். அந்த சின்னஞ்சிறு பாலகனுக்கு மட்டும் நான் என்ன விட்டா இருப்பேன். அப்படி என்று என்னை வந்து பார்க்க, ஆகா இந்த குழந்தையோ சாதாரண குழந்தை கிடையாது. இதுவோ சூரிய பகவானுக்கும் சாயாதேவி அம்மனுக்கும்
பக்கம் பிறந்த குழந்தையாயிற்று. ஆமா. இந்த குழந்தையால் பலவித வினோதம் நடக்க வேண்டி இருக்கின்றது. கலியுகத்தில் பலவித வேலை நடக்க வேண்டும். அப்படி என்ற நல்ல எண்ணத்தோடு என்னை தூக்கி சென்று தேவலோகத்தை அடைந்து மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்று ஆத்தானை சேர்ந்து தேவசபையை கூட்டி என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைகளை அழைத்து என் தாய் தந்தையிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு குழந்தை இருந்ததே. ஆனால் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் இல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா. நாமதேயம் வேண்டும் இல்லவா? ஆமா. ஆதலால் நான் என்ன கிழமை பிறந்தேன் என்று தெரிவித்தேன். சனிக்கிழமை. நான் சனிக்கிழமை பிறந்த காரணத்தினால் மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்று ஆத்தானை சேர்ந்து என் தாய் தந்தையிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது சனிக்கிழமை பிறந்த காரணத்தினால் எனக்கு நாமதேயம் எனக்கோ சனி என்று நாமதேயத்தை வைத்து என் தாய் தந்தையிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது அப்பொழுது என்னுடைய தாயின் முகத்தை நான் உற்று பார்த்தேன். அப்பதான் பாக்குறீங்க. அது வரைக்கும் என் தாயின் முகத்தை நான் கண்டதே கிடையாது. பார்த்ததே இல்ல. என் பார்வையானது சாயாதேவியாகப்பட்ட என் தாயின் முகத்தில் பட்ட மாத்திரத்திலே அவருடைய முகமாக இருக்கிறது. உங்கள் பார்வை உங்க தாய் மேல பட்ட உடனே தாயோட முகமே கருத்து விட்டது. அப்பேற்பட்ட பொல்லாத பார்வையினுடைய பார்வை, அப்பேற்பட்ட தீட்சண்யமான பார்வையினுடைய பார்வை நான் இருக்கும் இந்த இடத்தை விட என்னுடைய பார்வையானது எங்கு படுகின்றதோ, என்னுடைய பார்வையானது எங்கு படுகின்றதோ அப்பேற்பட்ட பொல்லாத பார்வையினுடைய பார்வை, அப்பேற்பட்ட தீட்சண்யமான பார்வை என ஈண்டெடுத்த என்னுடைய தாய்க்கு ஏற்பட்ட கதி என்றால் கேவலம் புலகத்திலே வாழக்கூடிய நரமாயணாக்களுக்கு என்னுடைய பார்வை பட்டதேயானால் என்ன கதி ஏற்படும்? அதை விட மோசமா நேர்ந்து விடுங்க பாவத்தை. யோசனை செய்து பார்த்தாயா? கண்டிப்பா கண்டிப்பா. என் பார்வை உன் மீது பட வேண்டுமா? ஐயோ சாமி, நான் படுற துன்பமே போதும் சாமி. அப்பேற்பட்ட என்னுடைய பார்வையோ பொல்லாத பார்வை, என்னுடைய பார்வையோ தீட்சண்யமான பார்வை அன்றைக்கு மூர்த்தி தேவர்கள் ஒன்று ஆத்தானை சேர்ந்து என் தாய் தந்தையிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது என்னை நான் ஒரு மேனி பொழுது ஒன்று ஆத்தானே வளர்த்து வருகின்ற வேலையிலே நான் என் தாய் தந்தைகளுக்கு தலைவணங்க மாட்டேங்க. ஏன்? அன்று கானகத்திலே எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோபம். சதா காலமும் அந்த சதாசிவன் கூடியவன் காசிக்கு சென்றேன் செய்தேன். இந்த நவக்கிரமணத்துக்கு அதிபதியாக்கினார். ஆயுள்காரர்கள் இந்த பட்டத்தை கொடுத்தார். எந்த ஒரு ஜீவனை எப்பொழுது பிடிக்க வேண்டுமோ அப்பொழுது பிடித்தே தீர வேண்டும். யாரை எப்பொழுது விட வேண்டுமோ அப்பொழுது விட்டே தீர வேண்டும் என்ற கட்டளையோடு அன்றைக்கு மும்மூர்த்தி தேவர்களும் கொடுத்த சட்டத்தையும் பட்டத்தையும் கையில வைத்துக் கொண்டு கடமை தவறாமல் வெடிக்கல்லவா நானும் அத்தனை ஜீவராசிகளையும் நான் பிடித்திருக்கிறேன். வேலவனை வேங்க மரமாக்கி வைத்தேன். விறகு கட்டை சொக்கர் நம்மை விற்க வைத்தேன். அந்த சங்கீரன் தன் கலையிறந்து தலைக்க செய்தேன். அந்த சங்கரனை பிச்சை தான் எடுக்க செய்தேன். அந்த முள்ள ஐங்கரன் கொம்பரவே செய்தேன். அருமுனிவர் பத்தினியை கற்பழிய செய்தேன். சொல்லிக்கொண்டே போகலாம். இதுவரைக்கும் நான் யாரையும் விட்டதும் கிடையாது, விட போவதும் கிடையாது. நான் யாருக்கமான வேலையை கிடையாது. அந்த மும்மூர்த்தி தேவர்களையும் விட்டு வைத்ததும் கிடையாது. ஏற்கனவே பிரம்மாவிற்கு 5 சிரம் என்னுடைய பார்வை பெற்றதான் இல்லவா? சிவருமானுடைய கையினால் ஒரு தலையை கிள்ளியறியப்பட்டு பிரம்மாவிற்கு 4 சிரமானது என்னுடைய பார்வையால். அப்பேற்பட்ட அந்த பரம கடவுளே இந்த புலகத்திலே பிறந்த பாண்டிய மன்னனால் பாண்டியம் பகுதியிலே பிரம்பால் அடிபட்டார் அல்லவா? தெய்வமே மனுஷனுக்கு அடி வாங்கினது என்னுடைய பார்வையால். அப்பேற்பட்ட அந்த மகாவிஷ்ணுவை மச்சவதாரம் எடுத்தது எல்லாம் என்னுடைய பார்வையால். மாமியால் மத்தால் உதவிப்பட்டது எல்லாம் என்னுடைய பார்வையால். அந்த மும்மூர்த்தி தேவர்களையும் விட்டு வைத்ததும் கிடையாது. நானோ யாவற்றமான பேர்களையும் நான் பிடித்திருக்கிறேன் சுவாமி. ஆனா விநாயகரை மட்டும் உங்களால எதுவும் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சோழ நீ சோறு தான் சாப்பிடணும்னு நான் ஒத்துக்கிறேன். சோறு அப்புறம் வேற என்ன செஞ்சுறேன்? இல்லை இட்லி இல்லைங்க, சோறு தான் போட்டாங்க. அதை எதுவும் போட்டாங்க. அதாவது இந்த உலகத்துல கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வைரஸ்னு ஒரு நோய் கண்டிப்பா வந்தது. அதுலயும் உள்ளார போய் ஜெயிச்சுட்டு எனக்கு இந்த இறைவன் போட்ட கருணையினால் பிச்சையினால் நான் உயிர் திருப்பி எனக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இப்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம். புத்தமங்கலத்தில் ஆடிட்டு வந்தது. உண்மைதான். அப்படி அந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய நோயை விட பெரிய தெரியுமா? இந்த சந்தேகம் என்ற நோய் தான். கண்டிப்பா. இப்போ உனக்கு பிள்ளையார பொண்ணு உங்களால இன்று வந்து நாளை வந்து விநாயகனை பிடிக்கலன்னு நான் சொல்றேன். ஆமா, அந்த விநாயக பெருமானை நான் விட்டு வைக்க முடியாது. ஏற்கனவே காலங்களிலே என்றைக்கும் இல்லாமல் விடைக்கு நோக்கி அத்தனை தேவர்களை சீக்கிரமா ஆத்தானே கூட்டம் ஆத்தானே நான் நோக்கி விடை
கேட்டு தாயிடத்தில் கேட்டு கேளுமா தாயே என்றைக்கும் இல்லாமல் விழித்து இந்த கைலாயத்தில் வச்சு அத்தனை தேவர்களும் சீக்கிரமாகத்தானே கூட்டமாகத்தானே சென்று கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு போறாங்க அப்படி என்று என் தாயிடத்தில் கேக்குறீங்க. தாயகப்பட்டம் சொல்லித்தார் மகனே சரியா இன்றைய தினத்திலே அந்த முக்கந்தாராகிய பரமக்களுடைய மூத்த குமாரனாகிய கணபதிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா. ஓஹோ அப்படின்னு சொல்றாங்க அம்மா. நம்ம விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுகிறோம். இந்த ஆவணி மாதத்துல அமாவாசை கழித்து 4வது நாள் வளர்பிறை சதுர்த்தி என்று நம்ம விநாயகர் சதுர்த்தி வரும். அன்றைக்கு அந்த நாள் அந்த கணபதியினுடைய பிறந்த நாள் விழா. அதை காணுவதற்காக இத்துணை தேவர்கள் சீக்கிரமாகத்தானே கைலாயம் சென்று பரமக்களுடைய ஆசீர்வாதமும் விநாயகனுடைய தரிசனத்திற்காகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று தாயகப்பட்ட தெய்வம் தெரிவித்தேன். நானும் ஆசைப்பட்டேன். பெற்று போட்டவர்களே கானகத்தில் இல்லவா விட்டு வந்தார்கள். அந்த பரமக்கடலுடைய கருணையாளவா இந்த இடத்தில் நாம் ஒப்படைக்க பெற்றோம். இப்பேற்பட்ட இந்த நவக்கிரமணத்துக்கு அதிபதியாக்கினார். அப்படி என்று அவர் குடும்பத்திலே ஒரு விசேஷம் நடக்கின்ற பொழுது நான் மட்டும் சிவனை என்று இந்த நவக்கர மண்டலத்திலே விட்டிருக்கலாமா? எப்படி இருக்கலாம்? தாயே நானும் கைலாயம் செல்ல வேண்டும், அந்த கணபதியை காண வேண்டும். அப்படி என்று ஒரு தாயிடத்தில் கேட்டேன். பெற்றவளுக்கு தானே தெரியும் ஒரு பிள்ளையுடைய வருத்தம். மற்றவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. மகனே சனியா, உன்னுடைய பார்வையோ பொல்லாத பார்வை, உன்னுடைய பார்வையோ திச்சஞ்சமான பார்வை. நீ கைலாயம் போனாய், ஆனால் அங்கு ஏதாவது பொல்லாங்கு நேர்ந்து விடும். போக வேண்டாமடா கண்ணை என்று வாத்தெடுத்தார். ஆமா, தாய் பேச்ச கேட்கலாமா? ஒருத்தன் தாய் பேச்சு கேட்கறீங்களோ அவன் அத்தனை பேரும் தரதலாம். நான் கேட்பேன். அப்ப நீ தரதல கேட்பேன். தாய் பேச்சு கேட்கிறவன் தரதல. அப்ப கேட்க மாட்டேன். அப்படி என்னை ஈண்டெடுத்த தாயகப்பட்டவள் பெற்று போட்ட என்னை கானகத்தில் வந்தால் அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? என்ன மரியாதை கொடுக்கணும்? நான் திட்டவட்டமாக அத்தனை தெரிவித்தேன். நான் கைலாயம் சென்றே தீர்வேன். கணபதியை கண்டே வருவேன். மகனே சனியா, நீ என்றைக்கு நான் சொன்ன பேச்சு நீ கேட்டுக்க போற? கேட்கிறேன். இன்னைக்கு மட்டும் கேட்க போறேன். ஆனால் ஒன்று இதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோ. எப்படி? உன்னுடைய பார்வையோ பொல்லாத பார்வை, உன்னுடைய பார்வையோ திச்சன்யமான பார்வை. நீ இப்பொழுது கைலாயம் சென்று அந்த கணபதியை நேர் பார்வையாகத்தானே செலுத்தாது. பார்க்க கூடாது. மறைஞ்சு நின்று ஓரமா பார்த்து விட்டு சீக்கிரமா நவக்கிரமண்டலம் வந்துவிடு. அப்படி என்று கட்டளை கொடுத்தான். சந்தோஷம் அடைந்தேன். நான் யாருக்கு பிறந்தவன் என்று தெரிவித்தேன். சூரிய பகவான் என்னுடைய தந்தையராகப்பட்டவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் எவ்வளவு கால தூரங்களை செல்லுவாரோ அத்தனை போல இல்லவா நானும் விடுத்த நடையோடு வேகமாகத்தானே நடந்தேன். பார்த்தார் பரமக்கடவுள். பார்த்தார் என்னே பார்வதா ஏதேது நன்றிக்கும் இல்லாமல் தினத்திலே நம்முடைய மகன் பிறந்த நாள் விழாவின் பொழுது தனியனாகப்பட்டவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனது பார்வையோ பொல்லாத பார்வை, அவனது பார்வையோ திச்சன்யமான பார்வை. அவன் பார்வை நம் குழந்தை மீது படக்கூடாது. பார்வதி இடத்திலே எச்சரிக்கை கொடுக்கிறான். என்னே பார்வதா, இன்றைக்கு நம் கணபதிக்கு பிறந்த நாள் விழா. தனியனாகப்பட்டவன் வந்து விட்டான். அவன் பார்வை பொல்லாத பார்வை. அவன் பார்வையிலிருந்து மறைத்து வைத்து விடு. இப்பொழுது தங்கமணி தொட்டிற்குள்ளே குழந்தை கிடைத்து ஆராட்டி சீராட்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த குழந்தை அதாவது அவன் மீது அவன் கண்ணில் படக்கூடாது. மரியாதையா குழந்தை தூக்கி எங்கேயாவது மறைச்சு வச்சிரு. பார்வதியிடத்திலே எச்சரிக்கை கொடுத்தும் கூட பெண்களுக்கே உள்ள மமதை, பெண்களுக்கே உள்ள அகங்காரம் அன்றைக்கு அந்த பார்வதி அம்மனுக்கு வந்து விட்டது. ஏன் தெரியுமா? இந்த சனிவழிய காலடி இந்த கைலாயத்தில் பட்டு விட்டது இல்லவா? பட்டது சும்மா இருக்குமா? இருக்காது. சும்மா இருக்க கூடாது. அந்த அம்மா கேளுங்கள் சுவாமி, தாங்களோ இப்பேற்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியெடுக்கக்கூடியவர். நான் மட்டும் என்ன சாதாரண ஆளா? இந்த உலகத்திலேயே முந்தி பிறந்தவள் கேவலம். இந்த உலகத்திலேயே முந்தி பிறந்த இந்த சக்தியின் மைந்தனுக்கு கேவலம் அந்த அப்படி என்ற அலட்சியத்தோடு பேசியதோடு இருக்கக்கூடாது. என்னைக்குமே வாய்ப்பொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அம்மா சொன்னதோட கூடதான். நானோ குள்ளமான மனிதன். தொட்டிற்குள்ள குழந்தை இருக்கு. எட்டி பாக்குறேன், என் கண்ணுக்கு புலப்படுவேன். தெரியல குழந்தை ஹைட்ல இருக்கு. இந்த அம்மா அப்படி சொன்னதோடு கூடாது. அது மட்டும் கிடையாது. தங்கமணி தொட்டிற்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை தூக்கி தன் மடி மீது வைத்து எட்டி பார்த்தேன். பார்வை முகத்தை பார்க்க முடியல. ஆனா இந்த அம்மா தூக்கி மடியில வச்சிடும். என்னுடைய பார்வையானது அந்த கணவனுடைய முகத்தில் பட்டது.
என் பார்வையானது அந்த கணபதியுடைய முகத்தில் பட்ட மாத்திரத்திலேயே அந்த கணபதிக்கு தலையானது வந்து தலையிலே விழுந்து அம்மா மடியில உடம்பு மட்டும்தான் இருக்கு. பார்த்தார் பரம கடவுள். இந்த பிறந்த நாள் விழாவின் பொழுது விழுந்து விட்டது. பைரவரை அழைத்தார். பைரவா, எட்டு திக்கிலும் சென்று வா. எந்த ஒரு ஜீவன் தலையை வடக்கு நோக்கி படுத்து வைத்து கொண்டிருக்கிறதோ அந்த ஜீவனுடைய சிறுசை கொண்டு வா என்று பைரவத்திலே சொல்ல பைரவர் சென்று பார்த்தார். எட்டு திக்கிலும் எந்த ஒரு ஜீவனும் படுத்திருக்கவில்லை. ஒரு யானை மாத்திரம் படுத்திருந்ததா? அப்பேற்பட்ட அந்த யானையுடைய சிறுசை கொண்டு வந்து கணபதியினுடைய உடலிலே பொறுத்த அன்றையிலிருந்துதான் கணபதியானவன் கஜமுக கணபதியானவன். விநாயகருக்கு மனித முகம் சென்று யானை முகம் வந்தது. அது யானைய பார்வை. அப்பேற்பட்ட பொல்லாத பார்வையுடைய பார்வை, அப்பேற்பட்ட தீட்சண்யமான பார்வையுடைய பார்வை. இந்த சம்பவம் இதோட முடிஞ்சது. சத்தியம்மனுக்கு கோபம் பிரவேசித்தது. அடே சனியா, உன்னுடைய பார்வை பட்டதா இல்லவா? என்னுடைய மகனாகிய கணபதிக்கு மனித முகம் சென்று யானை முகம் வந்தது. ஆனபடியினால் நீ எந்த காலோடு இந்த கைலாயத்திற்கு வந்தாயோ இன்றிலிருந்து உன்னுடைய கால்நடையானது அப்படி இந்த சாபத்தை கொடுக்க உமக்கு விளக்கம் புரிகிறதா? என் தந்தையாரப்பட்டவர் எவ்வளவு காத வேக தூரத்தில் செல்வாரோ அதை விட நானும் வேகமாக போறவங்க. நீங்க ஒரு மணி நேரத்துல வந்து 100 மைல்களை கடக்கும் திறன் எனக்கு. ஆனா இந்த சத்தியம்மன் சாபம் கொடுத்ததுனால என்னுடைய கால்நடை கால்பங்கு ஆகட்டும் என்று அன்றையிலிருந்து அந்த ஒரு மணி நேரத்துல 100 மைல கடக்க முடியாது. 25 மைல் தான் கடக்க முடியும். அவ்வளவு குறைஞ்சு போச்சு. அந்த சாபத்தை பெற்றதனால் நானோ அப்பேற்பட்ட கைலாயத்திலிருந்து நவக்கிர மண்டலத்துக்கு அசிந்த இல்லவா வந்து ஆதலால் என்னுடைய கால்நடை கலந்ததால் எனக்கோ மந்தன் என்ற ஒரு நாமதேயம் வந்து. மந்தன் என்ற ஒரு நாமதேவம். மந்தன் என்ற ஒரு நாமதேவம். இன்றைக்கும் தெரியும். அன்றைக்கு சத்தியம்மன் கொடுத்த சாபத்தினால் தான் இந்த 12 ராசிகளிலே ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு செல்வதற்கு 2.5 ஆண்டு காலங்கள் எடுக்கிறது. கண்டிப்பா சனிப்பெயர்ச்சி என்பது 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான். இல்லைன்னா சீக்கிரம் போயிருக்கும். அன்றைக்கு அந்த சத்தியம்மன் கொடுத்த சாபம். இப்பேற்பட்ட நிலைமை மகனே ஆகப்பட்டவள் கேட்கிறாய். மகனே சனியா, செல்லுகின்ற பொழுது மிடுக்காலடையோடு சென்றாயே, திரும்ப வரும் காலத்தில் இப்படி மந்த நடைவனாகத்தானே வந்து என்ன விஷயம் என்று கேட்க அங்கு நடந்த அத்தனையும் சொல்லி உன் தாகப்பட்டவளுக்கு கோபம் பிரவேசித்து விட்டது. மகனே சனியா, உன் மீது என்ன குற்றம்? உன் பார்வையோ பொல்லாத பார்வை, உன் பார்வையோ நிச்சயமான பார்வை. சக்தி என்ற ஆணவத்தின் அல்லவா என்னுடைய மகனாகிய சனியனுக்கு சாபத்தை தந்துவிட்டார். கண்டிப்பா நான் என்ன சாதாரண ஆளா? நாடக்குள்ள சாயாதேவி எங்களுக்கு மாக்கள் அடித்தல், படைத்தல், காத்தல், ரட்சித்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் நாங்கள் செய்யக்கூடியவர்கள். நான் சாபம் கொடுத்தாலும் பலிக்கும். அப்படி என்று என்னுடைய மகனை நீ எப்படி இப்பேற்பட்ட மந்த நடையுடனாகத்தானே ஆக்கிவிட்டாயோ, இன்றையிலிருந்து உன்னுடைய மகனாகிய கணபதியும் லம்போதராக கடவா என்று சாபத்தை கொடுத்தார்கள். லம்போதரர் என்றால் என்ன? புரியலங்க. வயிறு புடைத்தவன் என்றார். அந்த பெரிய வயிறு, அந்த வயிறு பெருசாச்சுன்னா அவங்க என்ன ஓட்டப்பந்தயத்திலே கலந்துக்க முடியும்? எதுலையும் கலந்துக்க முடியாது. அதனால உங்க அம்மா கொடுத்த சாபம் அது. என் தாயகப்பட்ட சாயாதேவி கொடுத்த சாபம் தான் விநாயகனுக்கு வயிறு புடைத்து அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் என்னை போலவே அசைந்து நடக்கிறாரு. அந்த விநாயகர் பெருமானை விட்டு வைத்தும் கிடையாது. ஆமா, மற்றொரு சந்தேகம் இருக்குதுங்க. அது என்னது? உங்க அம்மா சனிக்கிழமை பிறந்ததுனால் தாய் சனி என்று பேர் வைத்தாங்க. சரி, ஆனா சனி ஈசன் என்று சொல்றீங்களா? அது என்ன? அவர் பேரு உங்க கூட பேர் வருது. இந்த விஷயத்துல நான் பேசணும்னா என்ன ஒரு 1:30 மணி 1 மணிக்கு விட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேசிருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? இருந்தாலும் இப்ப நான் நேர சரியா வந்துடுறேன். இந்த நவக்கிரகங்கள்ல யாருக்குமே இல்லாத பட்டம் ஈஸ்வர பட்டம் எனக்கு மட்டுமே. அதான் என்றைக்கும் இல்லாமல் பிடிக்கும். அன்றைய தினத்திலே அப்பேற்பட்ட அந்த சர்வ ஈஸ்வரனையே பிடிக்கும் காலம் வந்து விட்டது. மும்மூர்த்தி தேவர்கள் கொடுத்த சட்டத்தையும் பட்டத்தையும் கையில வைத்துக் கொண்டு கடமை தவறாமல் எந்த ஒரு ஜீவராசியானாலும் யாராக இருந்தாலும் நான் பிடித்தே தருவேன். அன்றைக்கு 7 தலை பிடிக்கும் காலம் நெருங்கி விட்டது. அவருக்கு நம்முடைய கடமை தவறக்கூடாது இல்லவா? பரமேசனாக இருந்தால் என்ன, அவர்கள் எல்லாம் மும்மூர்த்தி தேவர்களும் கொடுத்த சட்டத்தையும் பட்டத்தையும் கையில வைத்துக் கொண்டு அவர்களிட்ட வேலையை தட்டாமல் செய்யக்கூடியவன் தான் இந்த சனியன். உண்மைதான். அவரை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நவக்கிரமம் நடத்தி விட்டு கைலாயத்தை நோக்கி நான் பரமசிவனை காணுவதற்காகத்தானே சென்றீர்கள். பார்த்தார் பரம கடவுள். என்னை பார்வதா இன்றைக்கு என்னை 7 ஆத்தனை பிடிப்பதற்காக வேண்டி சனியாகப்பட்டவன் வந்து கொண்டிருக்கிறார்.
அவன் கடமை தவறாதவன். ஆமா. லஞ்சம் வாங்காதாலும் 2 ஆள்ல ஒரு ஆள் அவன் அண்ணா, 2வது சனீஸ்வரன். ஆமா. ஆனபடியால் இவன் பார்வையில் நான் தப்பித்தே தீர வேண்டும். ஆமா. நான் இருக்கும் இடத்தை மட்டும் நீ சொல்லிவிடாதே. சொல்லிவிடாதே. அப்படி என்று பார்வையிடத்திலே விடைபெற்று இருள் சூழ்ந்த கங்குலாவி வனம் சென்று நடந்த கோயிலுக்குள்ளே உள்ளே புகுந்து, இவனோ கொல்லமான மனிதன். ஆமா. எப்படியாவது இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே புகுந்து விடுவான் என்று அந்த வாயில் படி பெரிய பாறை எடுத்து அடைத்துக் கொண்டு 7.5 ஆண்டு காலங்கள் அந்த அடர் சூழ்ந்த கங்குலாவி வனத்திலே 7.5 ஆண்டு காலங்கள் நிஷ்டையில் அமர்ந்து விட்டார். அது உள்ளே இருக்கிறாரு. அந்த குகை எப்பேற்பட்ட குகை? இந்த மாதிரி 50 போக லைட் போட்டாலும் வெளிச்சம் போகாது. நீ 50 ஆம்பளை பேரை வச்சுக்கிட்டு மை கட்டிக்கிட்டு பேசினாலும் சத்தம் கேட்காது. அப்படி ஒளி கூட உள்ளே செல்ல முடியாத அந்த கோயிலுக்குள்ளே 7.5 ஆண்டு காலங்கள் நிஷ்டையில் அமர்ந்து விட்டார். எப்படி? ஊனின்றி, உறக்கமின்றி, அப்பேற்பட்ட மருமக்களுடைய தொழில் என்ன? இப்பேற்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியெடுக்கக்கூடிய தொழிலை மறந்து ஊனின்றி உறக்கமின்றி 7.5 ஆண்டு காலங்கள் முடங்கி கிடந்தார். 7.5 ஆண்டு காலங்கள் முடிந்தது. நாமோ அவங்களுக்கு கொடுத்த சட்டத்தை பட்டத்தை மீறக்கூடாது. இவரை எப்படியாவது 7 அத்தனை பிடிக்க தீர வேண்டும் என்று அவர் உள்ளே இருக்கிறார். நான் அந்த வாயில் படியிலே 7.5 ஆண்டு காலங்கள் நானும் அமர்ந்திருக்கேன். வெளியிலேயே நீங்க அமர்ந்துக்கிட்டுங்க. 7.5 ஆண்டு காலங்கள் முடிந்தது. வெளியேறினார் பரமக்கடவுள். மகாபிரபு சர்வேசா, தங்களுடைய சீடன், தங்களுடைய பக்தன், நான் உங்களுடைய பாதம் வணங்குகிறேன். எனக்கு வாழ்க்கை வரம் கொடுத்து எனக்கு வழி அனுப்புங்கள். நான் நவக்கரமண்டலம் செல்ல வேண்டும். என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். நான் மன்றாடி நான் அவரிடத்தில் நான் பாதம் வணங்குகிறேன். அப்பொழுது பார்த்தார் பரமக்கடவுள், அடே சரியா, உனக்கு கொடுத்த வேலையிலிருந்து நீ தவறிவிட்டாய். எந்த ஒரு ஜீவராசியானாலும் யாரை எப்பொழுது பிடிக்க வேண்டுமோ அப்பொழுது பிடித்தே தீர வேண்டும் என்று இல்லவா கட்டளையிட்டோம். நானோ 7.5 ஆண்டு காலம் வந்து விட்டபடியினால் 7 ஆண்டு காலமாக பார்வையில் படாமல் நான் நிச்சயம் இருந்திருக்கிறேன். உள்ளே இருந்து விட்டேன். நான் என்ன எங்க பிடிச்ச? நீ எங்க பிடிச்ச? நீ கடமை தவறிவிட்டா அப்படி என்ன ஏளனமாகவும் பேசுகிறார் அப்படின்னு பரமக்கடவுள் சொல்றாரு. பரமக்கடவுளுக்கே புத்தி மயங்கி விட்டதோ என்ன? கேளுங்கள் சுவாமி, நாங்கள் என்ன சாதாரண ஆளா? இப்பேற்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் படியேற்கக்கூடிய தொழிலை மறந்து அழகான உடலிலே ஒரு மனைவி, அழகான தலையிலே ஒரு மனைவி, 2 மனைவிமார்கள் இருக்க, 2 ஆண் குமாரர்கள் இருக்க, இப்பேற்பட்ட பூலோக மாடாக்கள் எல்லாம் உங்களுக்கு 6 காலங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் செய்ய காத்துக் கொண்டிருக்க, அப்பேற்பட்ட பூதகணங்கள் எல்லாம் உங்களுக்கு இசைபாடி மகிழ்வித்திருக்க, நந்தியம் பெருமான் உங்களையே சுமப்பதற்காகத்தானே காத்துக் கொண்டிருக்க, இத்தனை கடமைகளையும் தாங்கள் மறந்து ஊனின்றி உறக்கமின்றி 7.5 ஆண்டு காலங்கள் செய்யக்கூடிய தொழிலை மறந்து இப்படி கங்குலாவே வனத்தில் கோயிலுக்குள்ளே முடங்கிடந்து பாரு. இது யாருடைய பார்வையாளர்? அப்பொழுதுதான் அவருக்கே ஞானம் பிறந்தது. அவருக்கே புரியுது. அப்பதான் சரியா, உன்னுடைய பார்வை பட்டதால் இல்லவா நான் இத்தனை தான் செய்யக்கூடிய கடமைகளையும் மறந்துள்ள. ஆனபடினால் உனக்கு சனிக்கிழமை பிறந்த காரணத்தினால் சனியன் என்று மட்டும்தான் நாமதேயத்தை வைத்திருந்தோம். இப்பேற்பட்ட இந்த பரம ஈஸ்வரனையே நீ பிடித்த காரணத்தினால் இன்றிலிருந்து உனக்கு சனி ஈஸ்வரன் என்ற பட்டத்தை கொடுத்தோம். ஓ சரிங்க. அப்படி அந்த ஈஸ்வரனை பிடித்த காரணத்தினால் சனியனாக இருந்து எனக்கு சனி ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்று கடமை தவறாமல் விளக்கி உங்களை போன்ற அடையாள வீட்டில் துடைகின்ற விருந்தாளி யாம் கிடையாது. அப்படியா? அழைக்கலன்னா வர்றது கிடையாது. இப்ப தலைவர் வீட்டுல பிரியாணி வாசனை. ஆமா, நீ போவா இல்ல? அவங்க கூப்பிட்டாதான் போக முடியும். போடாமலே போடுவாங்க. எங்களை சொல்றீங்களா? ஆட்டுக்காரன் அது பார்க்க மாட்டோம். எங்களுக்கு தேவைன்னா அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் கறி கொடுங்க, சாப்பிடுங்க சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கணக்கு. கூப்பிடலாம் போயிடுங்க. நாங்க போவோம். ஆனால் நான் அப்பேற்பட்டால் கிடையாது. அழையாத வீட்டில் துடைகின்ற விருந்தாளி நாம் கிடையாது. கண்டிப்பா என்னை யார் ஒருவர் அழைக்கிறார்களோ, என்னுடைய நாமதேயத்தை சனி என்ற ஒரு வார்த்தை யார் ஒருவர் வாங்கி வருகிறதோ, யார் யாரெல்லாம் என்னை கேவலமாக நினைக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தும்படியாகத்தானே நடத்துகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் சாக்கடைகள் தேங்கி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த பெண்மணிகள் எல்லாம் என்னை போன்று கூந்தலை அவிழ்த்து இப்படி பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த பெண்களுடைய நெற்றியில் திலர்தம் என்று சொல்லக்கூடிய குங்குமம் இடாமல் இருக்கிறீர்களோ, எந்தெந்த பெண்கள் எல்லாம் கையில் வளையல் அணியாமல் இருக்கிறீர்களோ, யார் யார் வாயிலெல்லாம் உங்களுக்கு அவசரமான வார்த்தை வந்து கொண்டிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் வீடுகளாகட்டும் கோயில்களாகட்டும் இருள் அடைந்து கிடக்கிறதோ, நாங்க தான் 50 போகஸ் லைட் போட்டு வச்சுக்கிறோம். செவத்துல 4 பக்கமும் லைட் போட்டு வச்சிருக்கோம்னு நினைக்க கூடாது. ஆமா, அந்த வீட்டில தீபம் எரியணும். கண்டிப்பா. வசதி இருந்தால் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். இப்படி இந்த தீபம் எரியாமல் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் பூக்கோளங்கள் விட்டு அவலட்சணமான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, சனியின் ஒரு வார்த்தை யார் ஒருவர் வாயில் வருகிறதோ ஆண்டவர்களை உங்களுடைய பெயரை சொன்னாதான் அவங்களுக்கு
நீங்க போய் தொடர்றது திருப்பதிக்கு போனா கோயந்தான்றீங்க, கோயந்தாங்கிறோம், சபரிமலைக்கு போனா ஐயப்பான்றீங்க, ஐப்பாங்கிறோம், சமயபுரம் போனா மாரியாத்தான்றீங்க. மாரியாத்தாங்கிறோம். எல்லா சாமி நீ பேரிட்டு சொல்லலாம். பேர் எடுத்து சொல்லலாம். என்னுடைய நாமதேயத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறீர்களோ ஆண்டவர்களை அப்பொழுதே தொடர்வது வழக்கம். ஆமா சுவாமி. அதே போன்று அள்ளி அள்ளி கொடுப்பான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன். ஆனால் இந்த அல்லாமல் கொடுப்பவன் இந்த சனீசன். ஆஹா. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 19 ஆண்டு காலங்கள் திசை நடத்தி அப்பேற்பட்ட அந்த அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களிலே பூசம் அனுசம் உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரம் எனக்கு சொந்த நட்சத்திரமாக்கி மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 வீடுகளிலே மகரத்தையும் கும்பத்தையும் எனக்கு சொந்த வீடாக்கி என்னையும் சேர்த்து 9 கோள்கள் ஆத்தானே கடமை தராமல் பிடிக்கு ஒவ்வொரு மனிதனுடைய அதாவது ஆயுள் காலத்திலேயும் 19 ஆண்டு காலங்கள் நான் திசை எடுத்து வருகிறேன். 30 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 ஆண்டு காலங்கள் தாழ்ந்தவனும்